ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம். தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரஸ்பர அலங்காரம், ராச நீர் மற்றும் காட்டு நடைகளின் விளக்கம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசர் பகுலாஸ்வரே, பிறகு மனோகரரான ஷியாம சுந்தரர் ஸ்ரீஹரி நீர் விளையாட்டுக்களை முடித்துவிட்டு அனைத்து மாடு மேய்க்கும் பெண்களுடன் கோவர்த்தன மலைக்கு சென்றார். அந்த மலையின் குகையில் ரத்தினங்கள் நிறைந்த தரையில் பகவான் ஸ்ரீஹரி தானே ராசங்களின் தெய்வமான ஸ்ரீ ராதையுடன் ராச நடனம் ஆடினார். அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்தில் 2 அன்பான ஸ்ரீ ராதையும் பகவான் ஸ்ரீ மாதவரும் மின்னல் அழகி மற்றும் கருங்கல் ஒரு மலையில் ஒன்றாக அலங்கரிப்பது போல அமர்ந்தனர். அங்கு அனைத்து சகோதரிகளும் எஜமானியான அன்னை ஸ்ரீ ராதையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அலங்கரித்தனர். அன்னை கீர்த்தி குமாரி ஸ்ரீ ராதையை சந்தனம், குங்குமம் மற்றும் கஸ்தூரி திலகம் போன்றவற்றினாலும், மகாகவர், வாசனை திரவியம், அரகஜம் மற்றும் காஜல் மற்றும் நறுமணம் மிக்க மலர் சாறுகளாலும் வணங்கிய பின்னர் தேவி ஸ்ரீ யமுனை தானே அவளை கணுக்கால் அணியச் செய்தார். ஜுஹு நந்தினி தானே ஒரு தெய்வீக ஆபரணத்தை வழங்கினார். பகவான் ஸ்ரீ ராமர் தனது இடுப்பு பகுதியில் மணி வலையை அணிந்திருந்தார். ஸ்ரீ மது மாதவி கழுத்தில் ஒரு மாலையை வழங்கினார். விரஜா நதி அவரை மில்லியன் கணக்கான சந்திரன்களைப் போல பிரகாசமான மற்றும் அழகான சந்திர மாலையை அணியச் செய்தார். லலிதா மணி வளையல் அணிந்திருந்தால். தேவி விசாகா அவரை அந்த மாலையை அணியச் செய்தார். சந்திரனான ரத்தினம் பதித்த நாணயங்களை வழங்கினார். ஏகாதசியின் நிறுவனரான தேவி ரத்தினங்கள் பதித்த 2 வளையல்களை தேவி ஸ்ரீ ராதைக்கு வழங்கினார். சச்சந்திரனான சகி ரத்தின கரம் வளையல்களை கைக்கட்டை, ஜோசன் மற்றும் ஜாபியா போன்றவை வழங்கினார். மதுமதி தானே 2 அங்கதங்களை வழங்கினார். அதில் பதிக்கப்பட்ட ரத்தினங்கள் ஒளிரும். கைதி 2 தடங்கங்களை தர்க்கியங்களை பெற்றெடுத்தார். இனிமையான பெண் 2 காதணிகளை கொடுத்தார். காம கிளத்திகளின் தலைவி ஆனந்தி ராதைக்கு ஒரு புருவத்தை வழங்கினார். தாமரையானது சந்திர கலை போன்றது. பிரகாசமான நெற்றி பட்டை தீக்குழி சதி பத்மாவதி தனது மூக்கில் ஒரு முத்து மாலையை அணிந்திருந்தார். அது சிறிது அசைந்து கொண்டே இருந்தது. அரசனை அழகான சந்திரகாந்தை சகி காலை சூரியனின் பிரகாசத்துடன் தேவி ஸ்ரீ ராதைக்கு அழகான தலை மலர்களை வழங்கினார். சுந்தரி அவருக்கு ஒரு சூடாமணியை கொடுத்தார். பிரகர்ஷினி அவருக்கு ஒரு ரத்தின ஜடையை கொடுத்தார். பிருந்தாவனத்தின் அதிபதியான பிருந்தாதேவி பல நூற்றுக்கணக்கான மின்னல்களைப் போல பிரகாசிக்கும் சந்திரன் மற்றும் சூரியன் என்ற 2 ஆபரணங்களை தேவி ஸ்ரீ ராதைக்கு வழங்கினார். இவ்வாறு அலங்காரங்களை அணிந்த தேவி ஸ்ரீ ராதையின் வடிவம் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. அரசரே, அவர்களுடன் கிரிராஜர் அன்று பகவான் ஸ்ரீஹரி யக்ஞ நாராயணரை போல் தானத்தால் அலங்கரிக்கப்பட்டார். மிதிலேஸ்வரரே, தேவி ஸ்ரீ ராதை ராசத்தில் அலங்காரம் அணிந்திருந்த இடத்தில் கோவர்த்தன மலையில் உள்ள இடம் ஸ்ருங்கார் மண்டலம் என்று அறியப்பட்டது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அன்பான கோப சுந்தரிகளுடன் சந்திரேஸ்வரருக்கு சென்றார். அதன் நீரில் அவர் யானைகளுடன் யானை போல நடந்து சென்றார். அங்கு சந்திரனே வந்து 2 அழகான நிலவு கல்களையும் 2000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்களையும் எஜமானியான அன்னை ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ ஷியாம சுந்தரர் ஸ்ரீஹரி வழங்கினார். பின்னர் ஸ்ரீஹரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே பிருந்தாவனத்தின் அழகை கண்டு கொண்டே படர் கொடிகள் மற்றும் அல்லிகளால் மூடப்பட்ட பகுல வனத்திற்கு சென்றனர். அங்கு வியர்வையில் நனைந்து அனைத்து நண்பர்களையும் பார்த்து வன்ஷீதரர் மேகமல்லர் என்ற மெல்லிசையை பாடினார். கோபியர்கள், கடவுளே, கங்கை இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது.
எங்களுக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. பகவானே, இந்த தெய்வீக மற்றும் அழகான ராசத்தை நீங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் இங்கே உங்களுடன் தண்ணீரில் நீராடி தண்ணீர் அருந்துவோம். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு, உணவு மற்றும் அழிவின் எஜமானர் தாங்கள்தான் என்றனர். இதனை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பிரம்பால் தரையில் அடித்தார். உடனடியாக வேத்ரகங்கா என்று அழைக்கப்படும் ஒரு நீரூற்று வெளிப்பட்டது. அதன் நீரை தொடுவது பிரம்மஹத்தி, ஒரு பிராமணனை கொல்வதால் உண்டாகும் தோஷம், பாவங்களில் ஒன்றை தூய்மைப்படுத்துகிறது. மித்திலையின் அரசரே, வேத்ரகங்கையில் நீராடுவதன் மூலம் எவரும் கோலோக்தம், உலக தேவி செல்ல தகுதி பெறுகிறார். தேவி ராதை மற்றும் கோஷகர்களுடன் நீராடலுக்கு பிறகு மதனமோகன தேவரான பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணர் குமுதவனத்திற்கு சென்றார். இது படர் கொடிகள் மற்றும் கொடிகளின் சிக்கலால் மயங்கிய ஒரு அழகான காடாகும். தேனீக்களின் சத்தம் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. அந்த காட்டிலும் பகவான் ஸ்ரீஹரி தனது நண்பர்களுடன் ராச நடனம் செய்தார். ராதா பிரஜ பெண்கள் முன் பலவிதமான தெய்வீக மலர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அலங்கரித்தார். பலவிதமான தெய்வீக மலர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் அலங்கரித்த பின்னர் சம்பா மலர்கள் அவரது இடுப்பை அலங்கரித்தன. தங்க ஜூஹி மலர்களால் ஆன ஒரு கவசத்தை அணிய வைத்தன. சஹஸ்ரதல் தாமரையின் காது வளையங்களுக்கு காதணிகளின் வடிவத்தை கொடுத்ததன் மூலம் செவிகளின் அழகு அதிகரித்தது. மோகினி, மாலினி, குந்தன் மற்றும் கேதகி மலர்களால் ஆன ஒரு மாலையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அணிந்திருந்தார். கதம்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் மற்றும் வளையல்களை அணிந்ததன் மூலம் பகவான் ஸ்ரீஹரியின் உடல் பாகங்கள் இன்றும் தெளிவாக தெரிந்தன. பகவான் ஸ்ரீ ஷியாம சுந்தர் மந்தர மலர்களால் ஆன தாவணி மற்றும் தாமரை மலர்களால் ஆன ஒரு குச்சியை அணிந்திருந்தார். துளசி மஞ்சரி மாலை அவரை அலங்கரித்தது. ராஜனே, தனது அன்பிற்குரிய தேவியால் இந்த வழியில் அலங்கரிக்கப்பட்ட பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அல்லி தோட்டத்தில் மகிழ்ச்சியும் அழகும் நிறைந்த ஒரு நீரூற்று போல தோன்றத் தொடங்கினார். கோபியர்கள் மிருதங்கங்கள், வீணை, வன்சி என்று அழைக்கப்படும் புல்லாங்குழல் மற்றும் பல்வேறு இசை கருவிகள் மற்றும் பல வகையான வாத்தியங்களுடன் கைதட்டி அழகான பாடல்களை பாடத் தொடங்கினர். பைரவா, மேகமல்லர், தீபக், மல்கோஷர், ஸ்ரீராகர் மற்றும் ஹிண்டோல் ராகம் இவை அனைத்தும் தனித்தனியாக 8 தாளங்கள், 3 வகையான 7 ஸ்வரங்களில் 3 கிராமம் மற்றும் அவற்றில் பாடி சைகைகளுடன் கூடிய பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான நடனங்களுடன் பிரஜ கோபியர்கள் தேவி ஸ்ரீ ராதையையும் பகவான் ஸ்ரீ ஷியாமசுந்தரரையும் கிண்டல் கலந்த தொந்தரவினால் மகிழ்விக்க தொடங்கினர். அங்கிருந்து இனிமையான பாடல்களை பாடி மாதவ பகவானை அழகான பெண்களுடன் மதுவனத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்றடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ராசலீலையின் கடவுள். வைசாக மாதத்தில் சந்திரனின் ராசலீலையின் தெய்வமான தேவி ஸ்ரீ ராதையுடன் ராசலீலை புரிந்தே வசித்து வந்தார். நில ஒளி வீசும் தென்றல் மகரந்தங்களால் நிரம்பியிருந்தது. நறுமணம் மிக்க கஹார் மலர்களிலிருந்து விழும் மல்லிகையின் நறுமணத்தால் நறுமணம் வீசியது. மாதவி கொடியின் மலர்கள் சுற்றிலும் பூத்து குலுங்கின. மிகவும் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் ஒதுக்குப்புறமான இந்த காட்டில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்களின் தலைவரான தேவேந்திரன் தனது நந்தவனத்தை அனுபவிப்பது போல கோபிகை பெண்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் 20ஆம் அத்தியாயமான ராசகிருத என்ற தலைப்பின் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.